உங்களை அதி சீக்கிரமாக எழுப்பிய காரணம் என்ன? நாளைக்கு விடிந்தால் யாருக்கு மகுடாபிஷேகம்? என்ன பண்ண பைத்தியம் உனக்கு? நம்மளுடைய மகன் மூத்த மகன் ராமனுக்கு. நம்மளுடைய மகனா? இல்லை, உன் மகன் ராமனுக்கு. என்ன சொல்ற? உண்மைதான் சுவாமி. இவ்வளவு நாட்களாக என்னுடைய மகன் ராமன் என்று நான் அவனை போற்றி வளர்த்தேன். ஆனால் உங்களுடைய பிரியமான மங்கை என்று நான் என்று நினைத்தேன். அது ஒருபோதும் நான் கிடையாது, அந்த கௌசல்யா தான் என்று காண்பித்தேன். உடலையும் உயிரையும் உனக்காகவே நான் அர்ப்பணிப்பேன். அண்ணும் மகனும் உன்னுடைய நினைப்பு தாண்டி எனக்கு நினைப்பே அது சுவாமி. இருந்தாலும் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? என்ன? அன்று ஒரு தினத்தில் சம்பராசுரனத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஏற்பட்ட யுத்தத்தில் தாங்கள் பங்கெடுத்தேன். உங்களுடைய உயிரை 2 முறை காப்பாற்றினேன். உண்மை அல்லவா? உண்மைதான். அதுக்கு தாங்கள் என்ன உரைத்தீர்கள்? என் உயிரை காத்த உத்தமைக்கு உனக்கு நான் 2 வரம் தருகிறேன் கேள் என்று அன்றே நான் சொன்னேன். ஆனால் எனக்கு தேவைப்படும் போது நான் வாங்குகிறேன் அன்று சொன்ன வார்த்தை. அந்த 2 வரங்கள் இப்போது வேண்டும். அதுக்கு வேண்டிய அவசியம் இந்த இரவு நேரத்தில் என்ன பெண்ணே? சுவாமி, சூரிய குலத்து அரசர்கள் சத்தியம் தவறாதவர்கள். அது மாற்றமில்லை. நான் எப்போது கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னாய் அல்லவா? அதற்கு நேரம் என்ன, காலம் என்ன? அதற்கு இப்பொழுதுதான் இந்த வரம் தேவைப்படுகிறது. பெண்ணே, இரவு நேரம் விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். இந்த இரவு நேரத்தில் எனக்கு 2 வரம் வேண்டும் என்று கேட்கிறியா? என்கிட்ட விளையாடுவதற்கு உனக்கு நேரம் இல்லையா? சுவாமி, நான் விளையாடவில்லை. ஒன்று வரத்தை தருகிறேன் என்று சொல்லுங்கள், இல்லை வரத்தை நான் தர முடியாது என்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்கள், நான் புறப்படுகிறேன். நான் அன்று சொன்ன வார்த்தை இன்றும் நான் சொல்கிறேன், நான் மறைக்கவில்லை. உனக்கு நான் வரங்களை தருகிறேன். ஆனால் விடிந்தால் ராமனுக்கு முடிசூட்டு விழா இரவு நேரத்தில் இந்த விஷயம் எதற்காகத்தான் என்பது முடியாது. ராமனுக்கு முடிசூட்டு விழா காலையில் தானே, எனக்கு வரங்கள் இந்த அர்த்த ஜாமத்தில் தான் தேவைப்படுகிறது. பெண்கள் பிடிவாத குணமுடையவர்கள். கேள், உனக்கு நான் அந்த வரத்தை நான் தருகிறேன். சுவாமி, அந்த வரத்தை கேட்டால் என் மீது கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் சொன்ன சொல்லை ஒருபோது மாற மாட்டேன். சுவாமி, நாளை விடுவதற்குள் உன் மகன் ராமன் இந்த நாட்டை விட்டு கானகத்திற்கு 14 வருடம் புறப்பட வேண்டும். இதுவே என்னுடைய முதல் வரம். இரண்டாவது, என்னுடைய மகன் பரதன் இந்த அயோத்திக்கு அரசனாக முடிசூட்ட வேண்டும். இதுதான் என்னுடைய வரம். பெண்ணே, என்றும் என்னுடன் பிரியமாக நீ விளையாடுவேன். அதே விளையாட்டு இந்த இரவு நேரத்தை காட்டுற எந்த விளையாட்டு இப்போது வேண்டாம். காலையில் வைத்துக் கொள்வோம். இது விளையாட்டு ஒன்றும் கிடையாது. இது உண்மையாக சத்தியமாக இருக்கின்றேன். என்ன பின்னே நியாயம்? அதாவது அல்லும் மகளும் தன் மகனை போலவே நினைத்து ராமனை வளைத்த நீ, ராமன் மேல் உயிரையே வைத்திருக்கும் நீ, ராமன் 14 ஆண்டுகள் காடுவனம் சொல்ல வேண்டும். என் மகன் பரதம் நாடாள வேண்டும் என்று பிரித்து பேசுகிற பெண்ணே, என்ன நீதியாகும்? நான் பிரிக்கவில்லை பிரபு. நாளை விடிந்தால் ராமனுக்கு முடிசூட வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் கொண்டு என் மகன் பரதன் மற்றும் சத்ருக்கனையும் கேகை நாட்டுக்கு அனுப்பித்து விட்டேன். இதில் ராமனுக்கு, அதாவது என் மகன் பரதனுக்கு துரோகம் அளித்தவரே நீங்கள் தான். சுவாமி, அதாவது 4 பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான். யாருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் இப்படி விபரீதமான வரன்களை கேட்பதுதான் எனக்கு வென்றாக இருக்கிறது. சுவாமி, ஒருவேளை ராமன் மீது மிகுந்த பற்று கொண்டவர் ராமனை கானகத்திற்கு அனுப்ப மறுக்கின்றேன். ஏன், பரதன் உன்னுடைய மகன் தானே. இந்த பரதனுக்கு முடிசூட்டி வைப்பதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகின்றது? நம்மளுடைய சூரியகுல பரம்பரையில் வாழையிடை வாழையாக மூத்த மகனுக்கு அல்லவா பட்டாபிஷேகம். அப்படி அதை மாற்றி நான் செய்தால் நம்முடைய ராஜ்யத்திற்கும் என்னுடைய வயிறுக்கும் நம் குலத்திற்கும் அல்லவா அவப்பெயர் வந்து சேரும். சொல்வது உண்மைதான். சூரிய குலத்தில் முதல் பிறந்த அரசன் இருந்தால் தானே அவனுக்கு பட்டாபிஷேகம். அதனால் ராமனை 14 வருடம் கானகத்திற்கு ஓட்டி வைங்க.
அதாவது தன் பிள்ளையாகவே பாவித்து வளைத்த ராமனை 14 ஆண்டுகள் காடுவனம் போகச் சொல்ல உன் மனம் எப்படியம்மா கூடியது? தன் மகன் பரதான் நாடாள வேண்டும் என்கிறாயே. 4 பிள்ளைகளும் நம் பிள்ளைகள் அல்லவா? பெண்ணே, சுவாமி, உனக்கு எப்படி இந்த இடையில் இந்த புத்தி வந்தது? சுவாமி, இப்போதுதான் என்னுடைய அறிவுக்கு எட்டியது. அதனால் என்னுடைய மகன் இந்த ராஜ்யத்தை ஆண்டால் அயோத்தியினுடைய அரசன் கைகை புத்திரன் பரதன் என்று சொல்வார்கள். அந்த ராமன் ஆண்டால் கோசலை மைந்தன் ராமன் என்றுதானே சொல்வார்கள். என் மகன் இந்த நாட்டை ஆண்டால் என்னுடைய பேர பிள்ளைகள் வருங்காலத்தில் இந்த அயோத்திக்கு அரசுக்கு வருவார். அந்த ராமன் ஆண்டால் அவனுடைய பிள்ளைகள் தானே நாட்டுக்கு இளவரசன் வருவார், வாரிசுகளா வரும். இத்தனை நாட்களாக இப்படி ஒரு சுயநலமான புத்தி உன்னிடத்தில் இருக்கிறது என்று நான் எதிர்பார்க்கவில்லை. தாய்க்கு பின்னால் தாரம் என்பார்கள். ஆனால் உன்னை நான் தாரமாக நினைக்கிறேன். உன் காலை வேட வருங்கால சந்ததியில் இந்த சூரிய குலத்தில் ஒரு பெண்மாய் கையினால் இந்த சூரிய குலத்திற்கு களங்கம் ஏற்பட்டது வருங்காலம் சரித்திரன் பேசும்படியாக வைத்து விடாது. உன்னை நான் மன்றாடி என் கை கரண் போப்பி நான் உன்னை வணங்குறோம். வேண்டாம், இந்த துர்ப்புத்திகளை விட்டுவிட்டு நல்ல குணத்தோடு ராமனுக்கு முடிசி விட்டு விழா நடக்கட்டும். கடவாயிடா உள்புறம் பேசுவோம். அதனால் வேண்டான் பெண்ணே, என் கரங்களை பிடித்து என்னை ஏன் பாவத்தை சேர்க்கின்றேன்? வேண்டாம் பெண்ணே, 1000 சொன்னதை நான் மறைப்பேனா? என் சத்தியத்தை நான் தவிர்ப்பேனா? இல்லை, அப்படி ராமனுக்கு நான் முடுகுட்டு விழாவை நான் தவிர்த்தார் வருங்காலம் அரசர்கள் என்னை சொல்வார்கள். வேண்டான் சுவாமி, இந்த குலத்திற்கு உன்னால் ஒரு களங்கத்தை உண்டும் பண்ணிவிடாதே. உரைத்த போதிலும் அந்த ராமனின் மீது பற்று மட்டும் குறையவில்லையே. ஏன் ராமன் மட்டும்தான் உன்னுடைய மகனா? பரதன் உன்னுடைய மகன் இல்லையா? ஐயோ ராமா, என் சத்தியத்தை என்னாலும் மீற முடியவில்லை. கைகி குடத்தில் வரத்து என்னாலும் இல்லை என்று மறுக்க முடியவில்லை. நான் ராமனுக்கு முடிசூட்டுவேனா? இல்லை ராமனை நான் காட்டுக்கு அனுப்புவேனா? இல்லை பரதனுக்கு நான் மகனாவது எடுத்து நான் ஏற்றுக்கொள்ள என் மனமும் இயலவில்லையே. இறைவா, நான் நாட்டை ஆள வேண்டும். நான் கொடுத்த சத்தியத்திற்காக நான் என்ன செய்வது? ராமா, ஐயோ ராமா,
இதோ என் கணவராகப்பட்டவர் ராமனை காற்றுக்கு அனுப்ப சொல்லி என்ற வார்த்தை கேட்டு இதோ